ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்க போறோம். அந்த வீடியோவோட பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு vlog-ஆ நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, கொசுவா பாருங்க, விஷ்ணு சுத்தி கொசு. நாங்க அந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் போய் எடுக்க போறோம் அப்படிங்கறதா சுவாரஸ்யமே. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்களா? எவ்வளவு உங்களுக்கு என்னப்பா ஈஸியா வீடியோ எடுக்குறீங்க? அப்பலாம் இல்லங்க, எவ்வளவு கஷ்டம்ங்கறத நான் காட்டுறேன். ஆல்ரெடி ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா எங்கெங்க போறோம்னு சொன்னோனே. இந்த இவன் தான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. சிம்பு, நம்ம போய் பாப்போம் என்னென்ன பண்ண போறோம். வீடியோ எடுக்கிறப்ப கூப்பிட போறாங்க. நான் தாங்க அப்படி இப்பவே ஆரம்பிக்கிறானுங்க. போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இருக்கும், பின்னாடியோ முன்னாடியோ சைட்லயோ ராஜா அங்க போய் தெரியுதா அந்த கடையில வீடியோ எடுக்கிறாங்க, பூக்கடையில. அதனால அங்க எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறதுக்காக போயிருக்கோம். எல்லாரும் நாங்க ரோட்ல இருக்கோம். ஏற்கனவே ஒரு கடையில கேட்டா அந்த கடையில அந்த அண்ணா இல்ல, வரக்கு 1 மணி நேரம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நின்னுட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்ன சொல்லுங்க, என்ன வீடியோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க எல்லாரும். நாங்க வந்து ஆயுதத்தை எடுத்துட்டோம். ஆனா ஒரே ஒரு செல்ஃபி, ஒரு ஹிண்ட் குடுக்குறேன். இங்க பாரு, ஒரு ஹிண்ட் குடுக்குறேன், கண்டுபிடிச்சு. ஓகே, 3, 2, 1 ஆக்ஷன். ஐயோ, இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஓகேவா? ஹிண்ட் இதான். கண்டுபிடிங்க பாப்போம். உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கிறது? மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா. கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பப்ளிக்ல ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. யாரும் பாக்குறாங்க, சீக்கிரமா இருக்கு. ஓகே, அந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா சிஸ்டம், புரியல, கேமரா சிஸ்டம் மெயின்டைன் பண்ற ஒரு ஆள். இவருதான் வந்து பேச மாட்டான் பாருங்க, கேமரா பார்த்து பேசுவோம் ரைட்டா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. லைட்டா பேசுவோம். சக்சஸ்ஃபுல்லி ஒரு டேக் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப இன்னொரு டேக் எடுத்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாத்துட்டு அவங்க ஒப்பீனியன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் அடுத்த டேக் எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் நான் சொல்றேன். இப்படி வரீங்கல்ல, இங்கிருந்து எடுக்கட்டும். அந்த ரோடு ஃபுல்லாவே தெரியும். லாங் ஷாட் தெரியும். ரெடி, 3, 2, 1. கட். இவா மண்டை வருதுடா உள்ள, மண்டை தெரியல. ஹலோ, என்ன மனநிலை இப்ப எப்படி இருக்கு? மனநிலை வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? மனநிலை மேல பார்த்திருக்கு. என்ன பாட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாரும் கமெண்ட்ல போட்டுட்டு இருப்பாங்க. வேற என்ன, கமெண்ட்ல போட்டு கழுவி ஊத்துறாங்க. ஆக்சுவலா செக்கிங் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை வந்து பாரதி தான் எடிட் பண்ணுறோம். என்னடா பதில் சொல்லு, ஓகேவா இல்லையா? ஓகே. இவங்கதான் கடை ஓனர்ஸ். தேங்க்யூண்ணா. நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்கதான் கடை கொடுத்தோம். முகமது மாதேஸ்வரன்
ஹக்கீம் ஹக்கீம் இங்க எடுக்கிற ஷாட்லாம் எடுத்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடா டக்குன்னு கிளம்பி வந்துட்டோமா, அதனால வந்து இங்க எடுக்கிறது என்னன்னு பிடிபடாம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அடுத்து நான் இந்த இடத்துக்கு போறோம், அங்கேயும் போறோம். அங்கேயும் இதே மாதிரி கூட்டம் தான். இங்க எப்படியும் அவங்க சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆமா, அடுத்து நம்ம வந்து மெயினான ஒரு பார்க் ரோடு பாலத்துக்கிட்ட போறோம். அந்த சைடு பஸ் நிக்கும், பஸ் ஸ்டாப் அது. இது எந்த இடத்துல இருக்கும்னா சுப்ரீம் மொபைல்ஸ் பக்கத்துல இருக்கும். நம்ம எம்ஜி அது பக்கத்துல அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துல எம்ஜிஆர் சில பாலம், அந்த பாலத்தை தான் எடுக்க போறோம். திருப்பூர்ல இருக்கும் எல்லாரும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா இப்படி ரொம்ப பெண்ட் ஆயிடுச்சு. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, யாருக்கு சலூன் கடைக்காரருக்கும் தெரியல. மோடி அவன மாதிரி அட்டாக் அடிச்சிருந்தா, அட்டாக் அடிச்சு வளர்த்திருக்கு. அவ்வளவுதான், சீரியல்ல தெரியுமில்ல, தரத்தி விட்டுருவாங்க. கேமியோ கொடுக்குறாரு, நம்ம சீரியல் நடிகை நான். ஆமா, கேமியோ கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே போலாமா? ரெடியா? இதான் கஷ்டமான அந்த பெண்ட் போறதுக்கு ஏதாவது ரெமெடி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் இல்லாம ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் இல்லாம சொல்லுங்க. எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு காட்டுவோம். இங்க வந்து ஆல்ரெடி நம்மள அள்ளி போட்டு கொண்டு போறதுக்கு என்ன வச்சு ஆம்புலன்ஸோட நின்றுட்டு இருக்காங்கன்னா, இங்க இருந்து ஓட வேண்டிய நேரம். போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அப்ப யாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் கோடு மட்டும் தான் போலாமா? மாத்திருவோமா? அதான் யோசிக்கிறோம். போலாமா? நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கே போயிரும் பேசாம. இதுவும் வீடியோ தான். நாங்க திடீர்னு திடீர் பண்றாருன்னு நினைக்காது யாரும். இதுவும் ஒரு வீடியோ தான். மாப்பிள்ள வடக்கண்டா மாப்பிள்ள பார்க் ரோட்ல இருந்து மாப்பிள்ள 80,000 கட்டிங் பண்ணிருக்காப்ல. மாப்பிளோட ரெமிடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? நல்லா போடுறாரா? நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்க்குன்னு சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா பார்க். வெறும் 5 ரூபா இருந்தா நீங்க உள்ள போய் விளையாடலாமான்னு கேட்டீங்கன்னா விளையாட முடியாது. 20 ரூபா ஆயிருச்சாமா. 20 ரூபா பார்க் ஆயிருச்சு இப்போ. சோ அங்கதான் நம்ம வந்திருக்கோம். ரெடியா டீம்? ரெடியா? மார்ஷல் ஆர்ட்ஸ். அங்க போனால அந்த பாலத்துல எப்பயுமே செம்ம கூட்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நேரம் பாரு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தாதான் தெரியுது. ஸ்பெஷல் போர்ஸ் இறக்கி இருக்கானுங்க உள்ள. நமக்கு முன்னாடியே அங்க ஆள் இறக்கிட்டாங்க. ஆக்சுவலா பார்க் நம்ம உள்ள போக முடியாத காரணத்தினால் நம்ம வெளியே இருந்து பாத்துக்கலாம் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்குது எல்லாமே. ஓகே, நாங்க உள்ள தெரியும் நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அந்த வெயிட் பண்ற வீடியோ தானே. ஒரு ஜிப்சி வந்து அவ்வளவுதான் எல்லாம் தெரிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன். நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இப்போதைக்கு இதுக்கு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு திருப்பி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் சில கட்ஸ் எடுக்கணும்ல, அந்த கட்ஸ் எடுக்கணும். லைட்டு கீட்டு போட்டுங்க. லைட்டு கீட்டு போட்டுமே நம்ம இருட்டாதான் இருக்கோம். சரி போவோம். நம்ம எங்கேயோ சிடிசி கூட்டு போறாங்க. பசிக்குது எல்லாருக்கும். நாங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். விஷ்ணுதா கூட்டம் ஆர்டி அனுப்புனதுதான். கொஞ்ச நேரம் நாங்க வந்து சாப்பிட்டு வர நிறைய இருக்கு. பழ பஜ்ஜி, பீஃப் ரோடு, சிக்கன் ரோடு, பீஃப் சமோசா, பீஃப் சில்லி, அந்த மாதிரி நிறைய கட்லெட், அது நிறைய எதாவது சாப்பிடுறது இல்லை. எல்லாத்தையுமே கொஞ்சம் சாப்பிடுறோம். என்னைய விட்டுட்டு கிளம்பி இருக்கிறவங்க எல்லாருமே வருது. இப்பதான் வண்டி வருது.
பாத்தீங்கன்னா நெக்குல ஏறி போச்சு எல்லாத்துக்கும். தொடடா தொடடா டேய் லூஸ் பைத்திய சாமி. மத்த ஷாட்ஸ்ல நாளைக்கு நம்ம வெளியே போயிடும். மத்த சாட்சி எடுக்கணும், நாளைக்கு எடுக்கணும். போமா. Day 2. Day 2 ஃபார் குக்கு ஷூட். அவன் இப்ப நடந்து போயிட்டு திருப்பி கேஷுவலா வரேன்னு வந்தான். அது இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். வராங்களா இல்லையா, வருவீங்களா இல்லையாடா? வாங்க பூசாரி சார். ஒண்ணுமே எடுக்கல, அங்க போய் நின்னுட்டா போறேன். என்ன பண்றது? வீடியோ எடுக்கிறேன்ல, எதுவுமே எடுக்கலங்கிற. இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் வலி விட்டீங்க. கிளம்பு. ஐயப்பா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கீழே போயிடலாம். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எந்த கோயில்ல இடம் இருக்கு, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ஏறிட்டானா உள்ள போய் vlog எடுத்துட்டு இருக்கேன்டா. நீங்களா? நாங்க வந்து வீடியோ எடுக்க கிளம்பிட்டோம். 2வது நாள் பாதி வீடியோ நேத்து, மீதி வீடியோ இன்னைக்கு. திருப்பி ட்ரெஸ் மாத்திரம் அதே ட்ரெஸ் அதான் எடுத்துட்டு போறோம். ஸ்டிக்கர் எடுக்கலையா? பேக் எல்லாமே எடுத்தாச்சா? அது வந்து எடுத்த விட்டு நகரலைன்னா அவன் செருப்பால் அடிப்பான் நம்மள. கோயில் வந்து பூட்டி இருக்கு, போறப்பே தடுக்கிட்டு போறான். அதனால சரி சாப்பிடுவோம், சாப்பாடை சாப்பிட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம். அதுக்குள்ள கோயில் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த டவுன் ஹால்ல இருக்கும்ல அந்த சர்ச், அங்கதான் வந்திருக்கோம். அலோவ் பண்ணுவாங்க. 2 கேட்டு பூட்டிதான் இருக்கு. இவங்க 3 பேர் என்னமோ நான் கேட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிருக்கானுங்க. என்ன எதுவும் தெரியல. அது வழியா கேட்கறதுக்காக போயிருக்கானுங்க. அதோ அங்க பாருங்க, அங்க இருக்கானுங்க. என்னமோ பேசிட்டு இருக்கானுங்க, அவனுங்களா பேசிட்டு இருக்கானுங்க. ஹலோ நடராஜ் பாருங்க, யாருமே இல்ல, பயமா வேற இருக்கு. ஆனா யாருமே இல்ல, சும்மாதான் வெளியே தான் எடுக்கிறோம். உள்ள போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்ட்ல ஓப்பன் ஏரியால மட்டும் அப்படியே லைட்டா முன்னாடியே மட்டும் வீடியோ எடுத்து கிளம்பிடுவோம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடலாம். அங்க இருந்து பெருசா எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம அப்படியே வெளியவே இருந்து எடுத்துட்டு வெளியவே கிளம்புறோம். திட்டத்தனமா எடுத்துட்டு ஓட போறாங்க. நம்ம சாமியாரா எடுக்க போறது இவர்தான். அடிக்க போறவர் நெத்தில ஒரு பட்டைய போடுறோம். எந்த கோயில் கூட்டு போறாங்க, எந்த கோயிலும் தெரியல. அடிவாங்க ரெடியா இருந்து போனோம். சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். நம்ம சாமி கும்பிட்டு எல்லா பக்கமும் போறோம். எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். ஆமா, இந்த உண்மையா கண்ணு தெரியாத புசாரி இடுப்புலாம் தெரியுது மொத்தமும். வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. கட்டி இருக்கிறது நம்பி கிண்டல் பண்ணாங்க யாரோ. நம்பி கிண்டல் பண்றாங்க. இல்ல இல்ல இரு சாவி. அப்புறம் பாரதி என்ன பேசுறீங்க? வந்துடும் சொல்லுங்க. கோயில் இதுதான். வீடியோ எடுக்கலன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பயந்து நிக்க வேண்டியதா இருக்கு. கேமரா சொல்ல முடியாது, பயப்படாம. இப்பதான் நடராஜ் கத்துனாரு, அங்க இருந்து எங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. உண்மையான பூசாரியா மாறின நிக்கிறான் பாருங்க. போனெல்லாம் வைக்கணும். நல்லா என்னோட சீன் முடிஞ்சிருச்சு. அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. கொடுங்க, நான் காட்டுறேன். நல்ல வேலை நம்ம காருக்குள்ள ஒரு குங்கும டப்பா இருந்துச்சு, அதனால தப்பிச்சோம். ஆமா, இல்ல இல்ல இல்ல, ஒருத்த கண்ணு தெரியும்ல ஒருத்தனுக்கு. அவன் ஆமா பாட்டு கேட்டே இருப்பான் அவன். பூசாரி ஐயா நல்லா வீசிருங்க ஒரே டேக்ல. 2 டேக்ல எடுக்க முடியாது. வயிற்று லைட்டா எங்கிக்கோ.
இங்க பாரு ஷாக் ஆகணும் அப்படின்ட்டு அது எடுத்து வீசு அவ்வளவுதான். நீ தொட்டு இப்படி தலைக்கு வைடா, தலைக்கு தொட்டு வை. ரெடி. இப்படி தொட்டு உன் தலைக்கு வை ஃபர்ஸ்ட். உனக்கு இப்படி பண்ணுமா, நீ ஷாக் ஆயிட்டு தூக்கி போடணும். ஷாக் ஆயிட்டு தொட்டு கும்பிடுறா. ஷாக் ஆகுடா. ஓகே ரெடி. தொட்டு கும்பிடு. இவன் ஷாக் ஆகு, மூஞ்சில வீசு. நீ அவனை கூட்டிட்டு போயிரு அவனை. நைஸ் ஒன். இன்னும் கொஞ்சம் நிறைய வீசிருக்கலாம். A few moments later. ரெடி. 3 2 ரோலிங். ஷாக்கு நல்லா நிறைய எடுத்து போடு. இன்னொரு அடி. ஷாக்கு அந்த ரியாக்ஷன். 6.5 hours later. 3 2 1. வச்சுட்டு ஓடிவா போலாம். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா ஷால் எடுக்காம வந்துட்டேன். முன்னாடியே கிடந்துச்சு, ஷால் எடுக்காம வந்துட்டேன். அப்ப ஷால் போய் வாங்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி போய் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஷால் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். வர்ணம் விக்கி சில்க்ஸ். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியல. ஆமா ஆமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு மூஞ்சில விபூதி அடிச்சு விட்டாலும் இப்போ வரைக்கும் அந்த விபூதி ஃபீலிங் போகவே மாட்டேங்குது. ஃபீலிங். இவன் இந்த படியில எப்படி இறங்குறான்னு பாப்போம். சால் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த கடையை விட்டு. எனக்கே பயமா இருந்துச்சு, அதனாலதான் வீடியோ எடுக்கிறேன். பயப்படாம இறங்குறாளான்னு பாப்போம். ஆனா இறங்கிட்டேன். வீட்டுல நிறைய வச்சிருக்கேன், மறந்துட்டு வந்தனால கடைசியில அவசரமா கிளப்பி கூட்டு வந்தேன். எப்ப நானு நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே வந்தேன். நான் அவசரமா கூட்டு வந்தேன். என்னங்க இது பச்சை போய் பேசிட்டு இருக்காங்க ஊர. இல்ல அங்க ஒரு ட்ரெயின் நிக்குது, அந்த ட்ரெயின் போறதுக்குள்ள போய் வீடியோ எடுக்கணும். இல்ல நம்ம செத்தோம் இறங்கி ஓடி இருந்தாலும் போய் ஏறிக்கலாம். வழி தெரியாம இங்கிட்ட சுத்த போறோம். அங்கிட்ட சுத்த போனா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பு. ஆமா உங்களுக்கு தெரியுமா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வச்சோம். ரயில்வே ஸ்டேஷன் போர்டு கீட்டு இருக்கணும். காடுக்குள்ள ஏது போர்டு, காடுக்குள்ள ஏது போர்டு. ஆமா ஒரு பள்ளத்துக்குள்ள வந்து வண்டி எல்லாம் தூக்கிட்டு இருக்க போறோம். வீடியோ இதெல்லாம் வீடியோல போட போறீங்க. போட்டிருக்கேன் இங்க பாருங்க. ஏதோ ஒரு குழியில இறங்குத பாருங்க. ஆமா பெரிய குழியிலதான் இறங்குது. ட்ரெயின் கிளம்பிட்டியா? ஓகே பாய். பாலக்காடு கிளம்பிடுச்சு. ட்ராக் அங்க இருக்கு, இங்க இருந்து நம்ம நடந்து போகணும். அங்க போய் அங்க உட்காந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எடுக்கிறவானுங்களா இல்ல எடுப்பானுங்களா இல்லையானே தெரியல. என்ன பண்றோம், மெதுவா நடந்து போவோம். கல்லுகள்லாம் இருக்கு பாருங்க. திடீர்னு இங்க ஒரு பள்ளம் இருக்கு, இறங்கி ஏறி வாங்குறானுங்க. எப்படி இறங்கி வருது? எவனே ஹெல்ப்புங்க வர மாட்டானுங்க. தெரியல வாட்ச்மேனு இங்க அப்படியே வரவா என்ன ஒண்டருமாண்ணா? இந்த எப்படி கீழே இறங்குறதுனே தெரியல இந்த செருப்பை போட்டுக்கிட்டு. அப்புறம் இப்படி திரும்பிட்டு இப்படி ஏறுங்க. உட்காந்து அப்புறம் ஆமா அதுதான் எப்படி சொல்ற? கை வச்சு கால் வச்சு அது இன்னொரு வழி. சிம்புனாவும் கீழே வரலாம், வாய்ப்பு இருக்கு. நான் வர வாய்ப்பு இல்லை. பார்த்து செருப்பு சிம்புனா வர்றதுக்கு வாய்ப்பு. நிறைய இருக்கு. சிரிச்சு அல்லையில இழுத்து புடிச்சிட்டு இருக்கு. சிரிச்சா என்ன கீழே இழுத்துருவாங்க. சிரிச்சா பவர்ஃபுல்லா போயிடும். ஆமா இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஏறி அவ்வளவுதான். இப்படி ஏறி
சிம்புனா சொன்ன ஐடியா பாத்தீங்களா? திஸ் காய் வாட் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் கா? வாங்க சீக்கிரம் எடுப்போம். யாராவது வந்து அடிக்கிறதுக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு? செருப்படி வாங்க போறோம் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் வேகமா போகும். அடுத்து இவனுக்கு பயப்படுறதும் இல்லாம என்னையும் சேர்த்து பயப்படுத்தி என்னன்னு பண்றானு. அத பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்தான் இப்ப ஓடி போயிட்டான். நிலவே தாலாட்டுதே. இங்க ஒருத்த ஏறிட்டான். இப்ப இவ பூசாரி நீதான் கையோட வீட்டுக்கே கூட்டு வந்துட்டோம். பூசாரிக்கு மாத்திடலாமா? யுகா க்ரூஸ் பூசாரி. ஏங்க பண்ணு. இவன் பேண்ட பாத்தீங்களா இல்லையா? இவன் பேண்ட் மம்புட்டியா மாதிரி. இவன் பேண்ட பாருங்க. முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு வந்திருக்கிறான். பெரிய சாக்கு மூட்டையை கட்டிட்டு. ட்ரெயின் போகுது. இப்ப ட்ரெயின் போகுது. ஆமா. ஆனா எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தரீங்க ட்ரெயின் போகும்போது. முடியாதுடா. ஏன்னா மண்டை முடி இப்படி பிடிக்கிட்டு சீக்கிரம் நான் தான் இருப்பேன். இங்க இருந்து பக்கத்தான் ஆம குஞ்சு மாதிரி இருக்க. கையறா கையறா எந்திரிச்சு ஒரே